வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். நாம் இன்றைக்கி மேக்புக் ப்ரோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் வாங்கியிருக்கிறது நியூவாக லான்ச் ஆகியிருக்க M2 சிப்பு. இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆப்பிள் ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆப்பிள் வெப்சைட்லேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டு வச்சு வெரிஃபை பண்ணி வாங்கினா நமக்கு 10,000 ருபீஸ் கம்மியாகுது. இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா 1,30,000 வரும். இதுக்கு ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்குது. ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த வித டேமேஜும் வராமல் சேஃபாக இருக்க மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கு ஃப்ரீயாக வந்திருக்க செகண்ட் ஜென்ரேஷன் ஏர்பாட். ரேப் பண்ணி இருக்கிறத டேர் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணும்போது அது மேலே ரேப் பண்ணியிருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் டேர் பண்ணி எடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் நல்லா காம்பேக்டாக பேக் பண்ணியிருக்கனால அன்பாக்ஸ் பண்ணவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணால் ஒரு ஸ்மால் கேட்டலாக் டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு இருக்கும். அதில் பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது, யூசர் கைட் தான் இருக்கும். ஏர்பாட்ஸில் மட்டும் நம்மளால் நேம் என்கார்விங் பண்ணிக்க முடியும். நான் நம்ம சேனல் நேமை என்கார்விங் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் எமோஜிஸ் ஆட் பண்ண முடியும். நான் இதில் ஸ்டார் எமோஜி ஆட் பண்ணியிருக்கேன். இருங்க, நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாருங்கள், ஸ்டார் ஃபேண்ட்னு நம்ம சேனல் நேம் போட்டு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக என்கார்விங் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு லைட்னிங் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இப்போ இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இப்போ மேக்புக்கை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்டர் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவுட்டர் பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதும் நமக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்க. ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பாக்ஸ்லேயே இருக்கும். நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வெரிஃபை பண்ணிவிட்டு கூட அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் ஆட் பண்ணி வாங்கலை. ஆஸ் இட் இஸ் பேசிக்காக இருக்கிறத மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் டேர் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேர் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குன்னு அந்த ப்ராடக்ட்ஸ்லேயே வரும். சப்போஸ் அந்த வாரண்ட்டி பீரியட்குள்ளே ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா ப்ராடக்ட்ஸ்லேயே நம்ம பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். மேக்புக் ப்ரோவில் பார்த்திங்கன்னா 2 கலர் வேரியண்ட் தான் இருக்குது. அதில் நான் சில்வர் கலர் தான் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணதும் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஆப்பிள் லோகோ மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பேப்பர் வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. சின்ன கேப் கூட இல்லாமல் மேக்கை ரொம்ப காம்பேக்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மேக்கை வெளியில் எடுத்துக்கலாம். மிச்சம் நமக்கு பாக்ஸில் என்ன இருக்குன்னா C டைப் கேபிள் ஒன்று இருக்குது.
ஆஸ் இட் இஸ் யூசர் கைடு ஒன்று இருக்குது. 67 வாட் யூஎஸ்பி சி பவர் அடாப்டர் ஒன்று இருக்குது. இதில் இருக்க ரேப்பிங்கை டேர் பண்ணி எடுத்துக்கலாம். கேபிளையும் அன்ராப் பண்ணிக்கலாம். இந்த கேட்டலாக்குள்ள யூசர் கைடு இருக்குது, 2 ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இப்போ மேக் அன்ராப் பண்ணிக்கலாம். நம்ம மேக்கில் பார்த்திங்கன்னா 2 சி டைப் போர்ட் இருக்குது, 1 ஹெட்செட் போர்ட் இருக்குது. வேறு எதுவும் ஓப்பனிங்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் எந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணதில்லை. இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மேக் ஓப்பன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆன் ஆகிடுச்சு. நமக்கு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி வெல்கம் நோட்டாக ஹலோன்னு எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வரும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஹலோ, இது ஜெர்மனில் ஹேலோ, இது ஜாப்பனீஸில் கோனிச்சிவா. எனக்கு அந்த 2 லாங்குவேஜ் தான் தெரியும், அதில் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் லாங்குவேஜ் கேட்கும், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு சிரி செட்டிங்ஸை செட் பண்ணிக்கலாம். அடுத்து டச் ஐடி செட்டிங்ஸை செட் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு விண்டோ லுக் நான் டார்க் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தா நமக்கு மெயின் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதுதான் நம்ம நியூ மேக்புக் ப்ரோ வித் M2 சிப். இதில் எனக்கு பிடிச்சதே இந்த டச் பார் தான். இது யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் டெக்னாலஜி வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு ஸ்டாஃப் அண்ட்